இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியும் எவ்வளவுதான் என்னால போராட முடியுமோ போராடிட்டா, இதுக்கு மேல முடியலங்கிற மாதிரி கடைசியில அவரே ஒரு மனசுல இருந்து சொல்லிட்டாரு. எங்க அம்மா எப்பவுமே தான் நினைச்சதான் சாதிக்கணும், தான் நினைச்சதான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்ந்துட்டாங்க. அப்படிதான் அந்த குடும்பத்திலயும் இருந்துட்டாங்க. அதனாலதான் அவங்களால இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாலும் அவருக்கு எவ்வளவுதான் அவங்க அம்மா பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் அம்மா இல்ல, அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா கமலா மேல கோவம் வருது, அவங்க மேல கோவப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க. இதுல ராதிகாட்டி எரிச்சப்படுறாரு. கடைசியில ராதிகா அதனால அவங்க திருப்பி எக்ஸ்ட்ராவா எரிச்சப்படுறாங்க. கடைசியில இப்ப கோபியோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. எத்தனை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், முதல்ல இந்த வீட்டுல ராதிகாவோட இவர் தனி கொடுத்து வந்த பொழுது அங்க ராமமூர்த்தி கூட இருந்தார். அவரை கூட கூட்டு போய் என்ன அவர் விசாம பதுசா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி அடுத்து இனி அங்க போயிட்டு என்ன சொன்னாங்க, அங்க இருந்து எங்க அப்பாவை பிரிச்சு கூட்டு வருவேன்னு போனாங்க. கடைசியில அவங்களும் சரியாயிட்டாங்க. ஆனா ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேர் மாதிரியும் கிடையாது, புரிஞ்சுக்கிற டைப்பும் கிடையாது. அதே மாதிரி என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதனால ஒரு விஷயத்த பண்றோன்னே யோசிக்க மாட்டாங்க. இப்ப கமலாவை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் யாரு சமைப்பா? இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்காங்க ராதிகா. திருப்பி அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்கன்னா யாரு பாத்துப்பா? அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இவங்க ஒரு சின்ன ஒரு தண்ணி எடுத்து வரதுக்கே யாராவது தண்ணி எடுத்துவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் கமலாவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வயசு டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. ஆனாலும் இவங்க அப்படியே நான் தான் இது மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்கள்ல சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்படியே போக போக கடைசியில நம்ம சொன்ன மாதிரி கோபியே அம்மா நான் சொல்றேன் தயவு செஞ்சு வெளில போயிடுங்க, அந்த வீட்டுக்கு போயிடுங்க, நீங்க முதியோர் இல்லத்துக்குலாம் போக வேணாம், அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான ஒரு வழியா என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்தாருங்கிறது இது வரைக்கும் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி தெரியல. அப்பா அவங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லாம ஜெனியை பாத்துக்க சொல்லி போய் ஜெனி ஒழுங்கா பாத்துக்காம ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டாங்க. பணம்ட்டு பாக்கியா பார் ஓப்பனிங்லாம் சமைக்கிறா, அந்த அளவுக்கு மோசமாயிட்டா அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டு அதனால கடுப்பாயி நான் கிளம்பி போய் என் புருஷனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி கிளம்பி போனாதான் உண்டு. கிளம்பி போயிட்டு பாக்கியாவுக்கு டார்ச்சரை கொடுப்பாங்க. அப்பாடா அப்படின்னு நிம்மதி ஆயிடுவாரு கோபி. ஆனா இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பாக்கியாவுக்கு இந்த பார் ஓப்பனிங்கால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பார் ஓப்பனிங் இவங்க தான் சமைக்கணும் அப்படிங்கும் போது இவங்க நான் சமைக்கிறேன், நான் எல்லாத்தையும் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொன்னதுக்காக எடுத்தாச்சு. அதுல ஏதாவது சின்ன குறை இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா இவங்க மேல பழி போட்டு உங்க கடையே இல்லாம பண்ணுவேன், எனக்கு யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு தெரியுமா, அது தெரியுமா இது தெரியுமா அவர் மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. பழனிசாமியோட உதவி அதிகமா பாக்கியாவுக்கு தேவைப்பட அவங்களுக்குள்ள நெருக்கம் வர அதை பழனிசாமி காதல் நினைச்சுக்க, ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சுக்க கடைசியா ஒரு கட்டத்துல என்னைக்கா ஒரு நாள் ஈஸ்வரி திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறமா நேரா நிக்க போறாங்க பழனிசாமியோட அம்மா. உங்க பழைய முன்னாள் மருமகளுக்கு என்னுடைய பையனை கட்டி வைக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்க போறாங்க. தாம்தும்னு ஈஸ்வரி குதிக்க போறாங்க. ஆனா கேட்க வேண்டியது யாருன்னா பாக்கியாவோட அம்மா கிட்ட. ஆனா பாக்கியாவோட அம்மாங்கிற கேரக்டரே மூடி மறைச்சு அவங்களை வெளியே வரவிடாம பண்றதை பத்தி உங்க கருத்து என்ன, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க அடுத்த இந்த கதையிலங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப